சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 800 mm. 800 mmனாலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன அஸ்யூம் பண்ணியிருப்பீங்கன்னா டால் அண்ட் ரைடர்ஸ் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சீட்டோட பொசிஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் ஒரு 5'8" மேலே இருந்தீங்கனாலே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு நீங்கள் உட்காரலாம். டிப்டோயிங் பண்ண தேவையே கிடையாது. அதுக்கு கீழே இங்கே இருந்தீங்கனாலும் வந்து டிப்டோயிங் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது. ஏன்னா இந்த வண்டியோட கர்வ் வெயிட்டும் வந்து லோ. அதே மாதிரி ஓவரால் ரைடர் ஸ்ட்ராங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான ரைடர் ஸ்ட்ராங்கிள் தான். ஃபுட் பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேவோ செட் ஃபுட் பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டில் பாரோட பொசிஷனிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா RC390 பழைய ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ செட் கிளிப் ஆன்ஸ் இருக்கும். R3 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி நல்ல வைடரான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னரிங் அபிலிட்டிஸ் இதனால் எப்படி இம்பாக்ட் ஆகுது, இந்த வண்டியோட ஓவராலாக ஃப்ளிக்கபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். பட் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, ஈஸியாக இந்த வண்டி நீங்கள் என்ன ஹைட்டில் இருந்தாலும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.